ரெகுலரா நான் வீடியோ போடலை, என்னோட சப்ஸ்கிரைபர் யாரும் என்ன தேடலை. சரி வாங்க, இன்னைக்கு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்த்துக்கலாம். பன்னீர் குழம்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு தவாலை எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரில் தனி மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 2 பழுத்த தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக கறி மசாலா தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தனியாக வறுத்து வச்சுருக்க பன்னீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா பச்சை வாசனை போனதும் கொதிச்சு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இட்லி தோசைக்கு பக்காவான ஒரு சைட் டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து